ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது அந்த பாஸ் பானைட்டான் வந்து வணக்கம் கிணக்கம்லாம் சொல்கிற டைம் இல்லை. அதான் இழுத்து விட்டாச்சு. லெட்ஸ் கோ. போடு தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா. மாதிரி வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் போட முடியாது. அதனால் கட் பண்ணி போடுறேன் கைஸ். ஆனால் எனக்கு சரியான போடுற கைஸ். நான் வெறும் ஒரு பெயிண்ட் தான் பேசி வச்சுருக்கேன். முடியுமா எனக்கு சரியாக தெரில. ஆனால் இது இல்லை அது மாதிரி சரியானலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே அவங்க வச்சுருக்காங்க. அதுதான் கைஸ். பேஸ்லேயே ஒரு வேலை. Oh my god, லெவலப் பாருங்க கைஸ். ஒரு நிமிஷம் லெவலப் பாருங்க கைஸ். எல்லாத்தையும் லெவலப் பாருங்க. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு லெவலு எகிரிச்சு போச்சு. நீங்கள் முடிச்ச மாதிரி தான். ஏன் மேலே எங்கேயோ ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டி போயிட்டு அடிக்கிறேன்னா பாருங்களேன். அவர் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ட்டு. ஏய் ஓடுறா கைக்குள்ள எல்லாச்சும் சாவிச்சு நம்மள திரும்ப ஒரு டைமென்ஷன் தான் நான் கூப்பிட்டு போட்டுருக்கேன். அதில் ஒரு ஆஃப் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி உன்னை முடிச்சிடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் முடிக்கவே முடியல. அவ்வளோ போட்டில் இருக்கேன். இந்த 9 and 10 டைப்ஸ்லாம் அடிச்சுக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பின் இருக்குது. நட்டோ பார்க்குற ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரியும். இது என் ஃப்ரெண்ட்ஸுலாம் தெரியும். பேர் சொல்ல நான் விரும்பலை. பேர் சொல்லுன்னா சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி விடலாம். திடீர்னு இந்த ஒரு டைமென்ஷனுக்கு அமுச்சு விட்றேன் கைஸ். அதான் ஒட்டு ஒருவேளை அந்த பெயின் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். இல்லை வெறும் ஸ்கின் தான் அனுப்பிச்சிட தெரில. வெறும் ஸ்கின் தான் இருந்துச்சு. அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மிக்ஸி பண்ணிட்டேன். இது அவ்வளோ பெருசாலாம் இருக்காது கைஸ். இப்போ நான் எங்கே இருக்கேனே தெரில. திடீர்னு ஏன்னா சீன்றானுங்க, கிங்டம் ரோஸ்ன்றாங்க. திடீர்னு பார்த்து இங்கே கொண்டு வந்துடுறானுங்க. இல்லை ஜி எனக்கு புரியலன்ட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ரொம்பலாம் பிசினஸ் பாருங்கள். திடீர்னு எங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சுத்தமாக எனக்கு புரியல. நாட் ஐடியா இந்த மாதிரி இப்போ இருக்குது எனக்கு. கைஸ் இப்போ வந்து ஒரு வந்துருக்கு. விதாசமா இந்த மாதிரி இதில் உடைக்கணுமா? அதனால் மொத்தத்தையும் உடச்சாச்சு. இந்த பக்கு வேறு கைஸ். ஃபைனலாக முடிச்சிட்டோம். ரொம்ப ஹார்டு கைஸ். அவங்கள எல்லாம் பார்த்தா அப்படியே ஆயிடுங்க அந்த அளவுக்கு. ஒத்துக்கவே முடியாது எல்லாம் முடியாது. 9 டைல்ஸ் 10 டைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அடைச்சி போடுவாங்களோ அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும் இந்த இடம். ஓகே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன் பக்கு மேலே பாருங்க இதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நேரம்தான் இதெல்லாம் உடையணும்னு சொன்னானுங்க அவங்க. ஓகே அப்புறமா சூப்பர் ஈஸி ஆகிட்டு அதை உடச்சக்கப்புறமா சரி திரும்ப கீழே போகிறதுக்கு லிவர் இல்லை. இது என்ன டைமென்ஷனா? இதுதான் முடிச்சு விட்டாச்சு கைஸ். இது என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. என்னடா ஒன்றும் தர மாட்டேங்க. இல்லை எனக்கு புரியலை. இப்போ டே ஆகிட்டா என்ன ஆகும்? சரி ஒருவேளை எதுவுமே கொடுக்கலண்ணா என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல.
இப்போ இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நம்ம ஃபிஷ் பண்ணிக்கலாம். முடியல கைஸ், நைட்டு 12 மணிக்கு போய் நான் ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன். ஏன்னா நாளைக்கு படிக்கணும். 12 மணியா இல்லை 1 மணின்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 மணி கைஸ். 1 மணிக்கும் நான் ரெக்கார்டு பண்ணிருக்கேன்னா அதான் நீங்கள் தர லைக் சப்போர்ட் ப்ளீஸ் அதை பண்ணி விடுங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோவும் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் இருந்தாலும் போவோம், எண்ட் ஆகிடும். அது பட் லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு போவோம். அதான் நம்மளும் இங்கே இருந்தோம் அப்படிங்கிற ஒன்று வந்துடும். அதனால தான் குட்டா பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது முடிய போகுது. முடிஞ்சுன்னா அதனால இன்னும் 1 வாரத்துக்கு அடுத்த சாட்டர்டே வரைக்கும் இந்த ஈவெண்ட் தான் போயிட்டுருக்கான். ஆனால் இந்த ஈவெண்ட்டை மட்டும் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது. மிச்ச அந்த பழைய ரெட் ஈவெண்ட்லாம் நான் ஃபுல்லாக இந்த கேமில் உட்காந்து விளாட்டு இருந்தேன். மேக்ஸ் 3 பண்ணிட்டே இருந்தேன். இப்போ என்னோடய மேக்ஸ் வச்சு மணியும் அவ்வளோ கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நான் ஒரு வெறித்தனமான பிளாக் ஃபுட் பிளேயர். ஆனால் ஆனால் இந்த ஜியோலஸு ஜுத்து ஆர்ஐபிந்திரா தான் ஒன்றுமே தர மாட்டானுங்க. ஆனால் எனக்கு இந்த 3 பேர் தான் தெரியும். நான் சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் இருக்கானுங்க தெரில. எப்படியோ சொல்லல பாருங்கள், டைமே முடிஞ்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லலான்ட்ருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். ஈஸியாக சொல்லணும்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு வெறும் ஒரு லைக் தந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்கிறேன். KSM ஷார்ட் நேமில் அடுத்தல கேனா யார், எஸ்னா யார், எம்னா யார் அப்படின்றத விளக்கமாக சொல்கிறேன். இதான் கைஸ், இந்த ஈவெண்ட்டு முடிய போகுது. 8 7 6 5 4 3 2 1 ஆச்சு. எண்ட் ஆகிடுச்சு. என்ன தந்துருக்கானுங்க, ஒரு மண்ணும் தரல. ஸோ நினச்சது தான் நடந்துச்சு. இதுதான் ஐடி வச்சிருக்கு. ஒரு ஸ்பின்னுக்கு எவ்வளோடா? என்ன பிளாக் ஃப்ரூட் தரீங்க? பிளாக் ஃப்ரூட்ஸ்லாம் வருது. ஐயா ஆரம்பிச்சு பதிலாக இதிலே போய் ஸ்பின் பண்ணுங்க. கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு அன்னைக்கு தான். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தான். உள்ள பிளாக்ஸில் புது அப்டேட் போட்டால் நான் அடித்து சொல்லுவேன், பார்ப்பேன். அது எந்த ஒரு ஏன் சயின்ஸ் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அடுத்த நிமிஷம் சயின்ஸ் எக்ஸாமு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க. என்ன நினைக்கிறது பார்த்துக்கலாம். நேம் வந்து எஃப் இல்லை 3 வீடியோ வராது. இதில் எல்லாத்தையும் சொல்கிறேன், சொல்ல விட நினைக்கிறேன். சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸை என்னை போட்டு கிட்டாதுங்களா, சண்டை திட்டு விட சரியா? நான் பார்த்து பண்ணி விட்டுருங்க, போகிறோம் அழுதுடுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு நேம் வந்து முகேஷ். செகண்ட் நேம் வந்து சுதன். தேர்டு நேம் வந்து கிஷோர். அவங்க ஏற்பானுங்களானே தெரில. வீடு வந்து ஸ்கூலுக்கு வந்து கழுவி ஊற்றக்கூடாதுரா பேர் சொல்லிட்டேன். இதெல்லாம் சொல்லிட்ட நீ டைராஸ்கள் இப்படிலாம் நீ சொல்லியிருக்க. இதை வச்சு ஏன் எங்களோட இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் திட்ட விடுது கைஸ். ஓகே, M for Mukesh, S for Sudan, K for Kishore. இதான் நான் ஷார்ட் நேமாக சொன்னேன். ஓகே, பாய்.